अस्सलाम वालेकुम हाय விவர்ஸ் வெல்கம் டு சித்திமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பாப்கார்ன் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம வந்து குக்கரில் செஞ்சாக்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். குக்கர் இப்போ ஹீட் ஆகிடுச்சு, அனல் தெரியுது. இப்போ இதில் 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மினி குக்கரில் செய்வோம், அதுதான் இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய குக்கர்லாம் செஞ்சாக்கா நீங்கள் மக்காச்சோளம் போட சொல்ல அது ரொம்ப ஹீட் ஆகிட்டு பொரியாமல் அடியில் வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பொரியாது. அதனால மினி குக்கரில் வந்து நம்ம பாப்கார்ன் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிடி அளவு மக்காச்சோளம் வந்து காஞ்ச சோளம் வந்து இதில் நம்ம சேர்க்கலாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் வந்து நல்லாவே பொரியும். இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் கிளாஸ் மூடியை வச்சு மூடி இருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் குக்கர் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிக்கு டயரும் விசிலும் போட தேவையில்லை. நீங்கள் அதை தலைகீழ மூடிட்டால் கூட அது நல்லாவே பொரிஞ்சிடும். இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லாமே அடியில் வந்து எதுவுமே கருகாமல் நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாப்கார்ன் வந்து நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் எடுத்துப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப உப்பு கரிச்சிட போது, ஸோ கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மூடி வச்சு நல்லாவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஷேக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒன்றோட ஒன்று. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான பாப்கார்ன் ரெடி. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே கொடுங்க. பட் பாப்கார்ன் ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டே இருப்போம், அது காலியாகிற வரைக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.